என்ன சரோ, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்? இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போனதுல இருந்து நீ சரியில்லை. ஏய், எனக்கு எந்த வருத்தமும் இல்லடா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். டேய், நீ எப்படி அப்பா சொன்ன மாப்பிள்ளை தான் கட்டிப்பேன்னு சொல்றியோ அதே மாதிரி தான் நானும் அப்பா சொன்ன மாப்பிள்ளை தான் கட்டிப்பேன். எனக்கு மாமாவை கட்டிக்கிறதுல சந்தோஷம்தான். ஆனா என்ன, அவர் உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாருப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை தானோ. ஏன்னா மாமாவை கட்டிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் எனக்கு இருந்ததே கிடையாது. என்னோட ஆசை எல்லாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது தான். மாமா கொஞ்சம் முரடுதான்பா, ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். இந்த விஜய் பவானி எல்லாம் என்ன அடிக்கடி அறிவு கம்மின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? அது சில நேரங்கள்ல நிஜத்தானோ தோணுது. ஆமாண்டா, நீ எனக்கு வயசுலதான் தங்கச்சி. ஆனா உன்கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம், உன்னோட பொறுமை, நீ எங்க எல்லாரையும் பாத்துக்கிற விதம், இதெல்லாம் பார்த்தா நீ தான் எங்க எல்லாருக்கும் அக்கா. அதனாலதான் சொல்றேன், மெட்ராஸ் மாப்பிள்ள தான் உனக்கு ரைட், மாமா தான் எனக்கு ரைட். ஆனா என்ன, மாமா சம்மதிக்கணும் இல்லடா. என்னதானோ, மாமா கண்டிப்பா சம்மதிப்பாரு. சரோ, நான் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்பா. சரோஜா, நான் எவ்வளவு நொறுங்கி போய் வந்திருக்கேன் தெரியுமா? உங்க அப்பா மனசு தானா? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு மனசுல? எதுக்காக அப்பாவை திட்டுறீங்க? உங்க அப்பா விடு, நீ பேசுனதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரோஜா தான் உனக்கு, சரோஜாவை தான் நீ கட்டிக்க போற, நீ ஏழை விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷத்துல எப்படியாவது மறந்தாரு? யாரோ சொன்னாங்கிறதுக்காக ஜோடியை மாத்தி பேசுறதுக்கு நீ நான் என்ன ஆடாமடா? சரி, அவர் தான் ஏதோ பெரிய மனுஷன், வயசானவர், கிறுக்குத்தனமா நடந்துக்கிட்டாரு. நீயா சொல்லிருக்க வேண்டியதானே, போஸ்மாவா கட்டி வைக்கிற, போஸ்மாவா கட்டிக்கிற சொல்லிட்டு இப்படி மாத்துறீங்களேன்னு ஸ்ட்ராங்கா மறுத்திருக்க வேண்டியதானே? ஏன் செய்யல? யாரை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்கிறியா நீ? உனக்கு அறிவில்ல? மாமா, தயவு பண்ணி நான் சொல்றத கோவப்படாம கேளுங்க. என்ன சொல்ல போற? சொல்லு, அதை கேட்க தானே வந்திருக்கேன். இன்னாரத்தான் கட்டிக்கணும்னு எந்த ஒரு கனவும் எப்போ என் மனசுல இருந்ததே கிடையாது. நீங்க வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லி என் மேல ஒரு ஈடுபாடோட இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு எந்த ஒரு காலத்திலயும் உங்க மேல பெருசா ஈடுபாடு இருந்ததே கிடையாது. அப்படி நான் என்ன பழக்கப்படுத்திக்கிட்டேன். காரணம் எங்க குடும்ப சூழ்நிலை. ஆசைப்படுறதுக்கோ கனவு காட்டுறதுக்கோ எனக்கு கட்டுப்படி ஆகாது. எங்களுக்காக ஒத்தையா நின்னு எங்க அப்பா கஷ்டப்படுறாரு. அவரோட சூழ்நிலைக்கு வசதிக்கு ஏத்தபடி யார கூட்டிட்டு வந்து காமிச்சாலும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைக்கு நான் எப்பவோ என்ன பக்குவப்படுத்திக்கிட்டேன். இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாரே, அவரை புடிச்சு போய் இந்த ஏற்பாடுக்கு நான் ஒத்துக்கல. நாளைக்கே இந்த சம்பந்தம் முறிஞ்சு போய் அப்பா இன்னொருத்தரை காமிச்சு, இல்லம்மா நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அதையும் நான் ஒத்துக்குவேன். சபாஸ் சபாஸ், என்ன பொண்ணுப்பா. அப்போ உங்க அப்பா எதை வச்சு தின்னுறியா நீ? நான் உங்க கூட விவாதம் பண்ண தயாரா இல்ல. நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதை சொல்லியாச்சு. இனிமே என்ன பத்தியே எங்க அப்பாவை பத்தியே அனாவசியமா பேசிட்டு தெரியாதீங்க. அது நல்லா இருக்காது. ஏப்பா போஸ், என்ன இப்படி பண்ணிட்ட? அத்தனை பெரிய மனுஷங்க கல்யாணம் பேச வந்து உட்கார்ந்தாங்க, நீ பாட்டு விருட்டு எந்திரிச்சு வந்துட்டியே. நல்லாவா இருக்குது? நீங்க பண்ணது மட்டும் நல்லா இருக்கா? சரோவை எவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கதையை மாத்திட்டீங்களே, அதான் வந்துட்டேன். நிலைமையை புரிஞ்சுக்கப்பா, இது அருமையான சம்பந்தம். இது தனத்துக்கு பேசத்தானே அவங்களை இங்க கூட்டியாந்தேன். இங்க வந்தப்பறம் தலைச்சன் கட்டிக்கிட்டா அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அடுத்த பொண்ணு வேணா கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த சம்பந்தத்தை விடுற நிலைமையில நான் இருக்கிறேன், அதான் ஒத்துக்கிட்டேன். அதை எப்படி ஒத்துப்பீங்க? இதுவரைக்கும் என்ன சொல்லி இருந்தீங்க? சரோவை கட்டி தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் நம்பி நானு சரோவை கட்டிக்க போறேன், எங்க அக்கா பொண்ணை கட்டிக்க போறேன், எங்க அக்கா பொண்ணை கட்டிக்க போறேன்னு சொல்லி ஊரெல்லாம் நம்ப அடிச்சிட்டேன். தானே யாரு? தானே யாரு? அவ அக்கா பொண்ணு இல்லையா? அவ நல்லா இருக்கணும், உனக்கு அக்கறை இல்லையா? அதெல்லாம் பேச்சு இல்ல. இதுவரைக்கும் நான் என்ன சொல்லி இருந்தேன்? சரோவை கட்டிக்கிறேன் சொல்லி இருந்தேன். சரோ அப்படி சொன்னாடா?
இந்த பாருப்பா, இது ஆண் வாரிசு இல்லாத குடும்பம். இதுவரை அந்த குறையை நீ தீர்த்துக்கிட்டு இருந்த. அந்த உறவு நீடிக்கணும்னா நான் சொல்றபடி தனத்தை நீ கட்டிக்க, இல்லைன்னா இந்த உறவை மறந்துரு. என்ன பேசாம நிக்கிற? எது வந்தாலும் பழிச்சுன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சாகணும். என்னமோ பண்ணுங்க. டேய் சோறா எடுத்துட்டு வா. டேய் கிளாஸ் எடுத்துட்டு வாடா. இன்னும் 2 கிளாஸ் எடுத்துட்டு வா. போ. அண்ணே வேண்டாண்ணே. போடா. உட்காரு. இருக்கட்டுண்ணே. உட்காரு. உட்காரு. அண்ணே கல்யாண தேதி முடிவாயிடுச்சுண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உங்க மாமா என்ன சொன்னார்ண்ணே? அந்த ஆளு சரியான கிராக்குடா. அவருக்கு அவர் சைடு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. அடுத்தவனை பத்தி அவருக்கு என்ன கவலை? அப்போ மாமா பொண்ணு அதுங்களா? அதுங்க அவருக்கு மேல சரியான திருவாளத்தான் கொடுப்போம். என்ன பண்றது? என்ன இருந்தாலும் இவ்வளவு நாள் மனசுல ஆசை வச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்களா? நானா இருந்தா அருவாள் எடுத்துடுவேன். நீ எடுக்கலாம்டா. அண்ணா அப்படியா? அண்ணா ரொம்ப டீசெண்டானவர்ல. அப்ப பேசாம தியாகி ஆயிட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? அண்ணே இப்ப என்னென்ன பண்ண போறீங்க? என்னண்ணே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? பின்ன இருக்காதடா, கஷ்டமா தான் இருக்கு. நீங்க வேற ஏத்தி விட்டுருக்கீங்க. யதார்த்தமா சொன்னேண்ணே. உள்ளதுதானே சொன்னோம். அண்ணே நாங்க உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க தான். நாங்களே உங்க மாமாவோட 2வது பொண்ணு சரோஜாமாவை தான் உங்க சம்சாரமா நினைக்கிறோம். அப்படியே சொல்லி சொல்லி எங்க மனசுல பதிய வச்சிட்டீங்க. எங்களுக்கே இப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படின்னு இருக்கும்? நீங்க எது சொன்னாலும் கேட்பீங்கன்னு உங்க மாமா உங்களை ரொம்ப இலக்காரமா நினைக்கிறாரு. சொல்றதெல்லாம் கேட்டுக்கிற அளவுக்கு அப்படி என்னண்ணே நீங்க குறைஞ்சு போயிட்டீங்க? ஏதாவது பண்ணுங்கண்ணே. இருங்கடா, இருந்து கவனிங்க. இந்த போஸ் என்ன பண்ணான்னு இருந்து கவனிங்க. அப்பனும் மகனும் நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்கல்ல, நான் ஏதாச்சும் பண்ணத்தாண்டா போறேன். நிச்சயார்த்தம் அன்னைக்கு பாரு நான் என்ன பண்றேன்னு. வீடெல்லாம் ஒரே இருட்டா கிடக்கு. என்னது லைட்டு கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? செல்வா, செல்வா. அண்ணா எங்கம்மா போனாரு? தெரியலையேம்மா. என்னடா செல்வம், லைட்டு கூட போடாம படுத்து கிடக்குற? உடம்புக்கு ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் வேலையை பாரு. அப்புறம் ஏன்டா இப்படி படுத்து கிடக்குற? பொண்ணு பார்க்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்ட. என்னடா விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, லேசா தலைவலி. இப்படி பேசிட்டே இருந்தேன்னா அதிகம் தான் ஆகும். போமா. கோச்சிக்காம நான் சொல்றத கேளு. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். உனக்கு தோசை ஊத்தி தட்டுமா? ஒன்னும் வேணாம், நான் சாப்பிட்டாச்சு. போ. ஏண்டா, நீ சாப்பிடலன்னு எனக்கு நல்லா தெரியும். லேசா நைஸா ஒரே ஒரு தோசை ஊத்தி தரேன், சாப்பிடுறியா? ஒண்ணு வேணான்னு சொல்றல. சரி சரி, இதுக்கு மேல நான் பேசினா நீ எரிஞ்சுதான் விழுவ. இந்த வீட்டுல ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியலப்பா. செல்வம், இந்தா உனக்கு பிடிச்ச வீச்சு புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். சாரிடா. எதுக்கு சாரி? உன்னை அடிச்சதுக்கு. நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது.
மனசுல எதுவும் வச்சுக்காதடா. இது பாருங்க, நீங்க என்ன அடிக்கிறதும் நான் உங்களை கோச்சிக்கிறதும் பெரிய பிரச்சனை இல்லை. நாம 2 பேரும் ஒரே அம்மா வயித்துல பிறந்தவங்க, சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒண்ணா இருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க. நான் ஒரு தப்பு செய்யும்போது நீங்க என்ன கண்டிக்கலாம், அடிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. ஆனா எந்த வித சம்பந்தமும் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு சொல்லுங்க. நீ காலையில என்கிட்ட பேசும்போது நான் இருந்த மனநிலையில ஏதோ கோவப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன்டா. ஆனா நீ சொல்றதுதான் கரெக்ட். நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் யோகியமானவனா மாற போறேன். என்னோட இந்த மத்த பழக்கத்தெல்லாம் படிப்படியா விட்டுற போறேன். இல்லண்ணே, உங்களோட இந்த தப்பான சகவாசத்தை படிப்படியா விடுறதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. ஒரேடியா விட்டுறணும்ண்ணே. தொலைச்சு தலைமொழிக்கணும், இல்லனா அது உங்களை மூழ்கடிச்சிடும்ண்ணே. சரிடா, சாப்பிடு. சாரி, நான் கூட கடுமையாக தான் பேசிட்டேன். வேடா, நான் கூட இதெல்லாத்தையும் விட்டுற போறேன். தேங்க்ஸ். சாப்பிடு. சரளா, சரளா. வாங்க சார், வாங்க. உட்காருங்க. சரளா, கொஞ்சம் காஃபி வேணும். தரலாம் தரலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரணை நடத்தணும். விசாரணையா? நான் என்ன கைதியா என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு விளங்க மாட்ட போறாங்களே, கால் கட்டு. அப்புறம் நீங்க கைதி தானே. இப்ப எதுக்கு அந்த பேச்சு? ஏன் சார், நீங்க பாத்துட்டு வந்த பொண்ணு இந்த மாதிரி தளதள நிற்பாளா? என்ன இப்பவே அவளை நினைச்சு கிறங்குற மாதிரி தெரியுது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன உயரம்? என்ன உயரம்? அதெல்லாம் எப்படி தெரியும்? ஏன் நீங்க பாக்கலையா? சரியா கவனிக்கல. என் நேரம் இருக்குமா? எனக்கு சரியா சொல்ல தெரியல. முகலட்சணம் என்ன மாதிரி இருக்குமா? இப்படி எல்லாம் கேட்டா எப்படி பதில் சொல்றது? ஏன் சொல்ல முடியாது? எனக்கு புரியுது புரியுது. உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் என்கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்படுறீங்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. நான் ஒன்னும் அவளை போட்டியா நினைக்கல. இத பாரு சரளா, நான் இங்க வந்தது உன்னை பார்க்க, உன்கிட்ட பேச. நீ ஏதோ பேசிட்டு இருக்க. சரி சரி, கோச்சுக்காதீங்க. ஆ, என்னங்க சொல்ல மறந்துட்டேனே, நேத்து உங்க தம்பி இங்க வந்திருந்தாரு. கொஞ்சம் ஓவரா பேசினாரு. அதான் பதிலுக்கு நானும் பேசிட்டேன். என்னங்க பதிலே காணோம்? நேத்து நான் அவனை அடிச்சிட்டேன். நிஜமாவா? உனக்காக தான். ஆனா அவன் ரொம்ப நல்லவன். அப்போ நான் கேட்டவளா? என்ன சரளா நீ அப்படி நான் சொன்னேன்னா நானும் கேட்டவன் தானே அர்த்தம்? அப்படின்னா நம்ம பண்றது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல?
இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு உனக்கே தெரியாதா? கரெக்ட்டுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்துக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நாம அப்படியே தானே இருக்கோம். ஆனா ஒண்ணு, என்ன? நான் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கேன். அத நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்கல்ல? என்ன சரளா இது? உன்னோட பிரியத்தை நான் என்னைக்காவது புரிஞ்சுக்காம இருந்திருக்கேனா? அப்போ நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்களா? சொல்லு சரளா. உங்களுக்குன்னு ஒருத்தி வந்துட்டாங்கிறதுக்காக என்ன நீங்க ஒரேடியா மறந்துட கூடாது. இல்ல சரளா, நான் அப்படியெல்லாம் மாறிட மாட்டேன். என்ன சரோ, தண்ணி எடுத்துட்டு இருக்கியா? ஆமா. சரோ, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அது ஒண்ணு இல்ல. மாமா உன்னை கட்டிக்கணும்னு நினைச்சாரு. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். நான் தான் என்ன பத்தி கிளியரா சொல்லிட்டேனே. அவருக்கு உன்னை பிடிக்கலன்னா உடனே வேண்டாம், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு பிடிவாதமா இருந்திருப்பாரு. ஆனா அவர் தான் சரின்னுட்டாரு. ஒருவேளை வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிருந்தாருன்னா? கல்யாண விஷயத்துல யாரும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. காலம் பூரா நீ அவரோட வாழ போறேன்னு தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. நீ ஒண்ணும் குழப்பிக்காத. இருந்தாலும் மாமா பாவம்ல. ஏய், எதுக்கு நீ என்ன மாமா மேல இவ்ளோ அக்கறை காமிச்சு பேசுற? ஓ, வருங்கால புருஷங்கிறதுனாலயா? பரவாயில்லையே. போடி. தனோ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு மாமா ரொம்ப யோகக்காரரா இருக்கணும். நிஜமா தான் சொல்றேன். ஆமா. அப்படியே மாமாக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் கத்து. சரி சொல்லு. அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், சாம்பார், இதெல்லாம் உன் ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரோ, நான் அப்புறமா பேசுறேன். வெக்கம். என்ன மாமா, நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் கரெக்டா? அதெல்லாம் வக்கனையா பேசு. அடுத்து மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காத. என்ன பொம்பளையோ? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. ஏப்பா போஸ், நீ இங்க இருக்கிறியா? உடனே நான் எங்கெல்லாம் தேடி இருக்கேன். நீ எங்க இங்க வந்த? அதான் சோடாலாம் இங்க கிடந்துச்சுல, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டேன்பா. அதை மணி எடுத்துட்டு போயிட்டான். சரி சரி, வந்தது நான் உங்ககிட்ட முக்கியமான சமாச்சாரம் கேட்கணும். இவங்க 2 பேர் நிச்சயதார்த்தத்தையும் ஒரே தேதியில வைக்கலான்னு பாக்குறேன். தனித்தனியா வச்சுன்னா செலவு ஜாஸ்தி ஆகும். நீ என்ன சொல்ற? என்னப்பா ஒரே வார்த்தைன்ற? உனக்கு தானே நிச்சயதார்த்தம். வாயை திறந்து பழிச்சுன்னு சரின்னு சொல்ல. ஐயர்கிட்ட சொல்லி தேதி குறிக்கணும்ல. பொண்ணை சட்டுன்னு மாத்தினியல, என்ன கேட்டா மாத்தினிய? அதே மாதிரி நிச்சயத்தையும் என்ன கேட்காம வச்சா ஒன்னும் நட்டம்ல. உங்க இஷ்டப்பிரகாரமே பண்ணுங்க. என்ன பையன் சரிங்கிறானா மாட்டேங்கிறானா? ஒரே புதுரா பேசிட்டு இருக்கிறான். எப்பதான் தெரிஞ்ச போறேன்னு. சரி, நான் இதை எடுத்துட்டு போறேன். நான் கொண்டு வரேன். நீ வேற சேர்ந்து கொண்டா, நான் அதை கொண்டு போறேன்.